ஹாய்ங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா எங்கேயாவது வெளிய போலான்னு பிளான் பண்ணோங்க. அ இப்ப யோசிச்சோங்க. பார்க் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்பட்டி எல்பிஎல் பார்க் வந்திருக்கோங்க. நானு, எங்க ஐயாக்குட்டி, எங்க மருமக 3 பேரும் ஸ்கூட்டில வந்தோங்க. ட்ரெயின்ல வந்து ஏறணும்னு அடம் பிடிச்சாரு. ட்ரெயின் லாஸ்ட்டா ஏறிக்கலாம் தம்பி. இன்னும் நீ விளையாடுறதுக்கு அங்க நெறைய இருக்கு வா அப்படின்னு சொல்லி அவர சமாதானப்படுத்தி அப்படியே இழுத்துட்டு போனேங்க. நல்ல குழந்தைங்க பொழுது போகுறதுக்கு நெறைய திங்ஸ் வச்சிருக்காங்கங்க. சறுக்கே நெறைய வகை வகையா இருக்கு. ஊஞ்சல் நெறைய போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ குழந்தைங்கள கூட்டிட்டு வந்தா பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கங்க. அவர் அழகா ஏறி ஜம்முன்னு நின்னுக்கிட்டாருங்க. நான் கூட பயந்தேன். எ அப்படியே டக்குனு உட்காந்துருவானோ என்னமோன்ட்டு. அழகா ஜம்முன்னு ஏறி நின்னுக்கிட்டாங்க. நான் சுத்தி சுத்தி விட்டேன். அவர் பாட்டுக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டே அது பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தாருங்க. எங்க கோயில்பட்டியில ஆறோ, கடலோ எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பீச்சுக்கு போலாம், ஒரு ஆத்துல குளிக்க போலாங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எங்க ஊர்ல பொழுதுபோக்கு வந்து இந்த பார்க்கு, இல்லன்னா தியேட்டரு இதுதாங்க இருக்கு. நல்லா டால்பின்ல ஏறி உட்காந்து ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாருங்க. நல்லா தான் கெட்டியா புடிச்சிருந்தாரு. இருந்தாலும் லைட்டா ஸ்லிப் ஆயி கீழ சரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு நானும் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன். அதுல நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கூட துளி பயம் கிடையாதுங்க. அவ்வளோ அழகா ஏறி 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 சறுக்குனாருங்க. நல்லா கீழ தளமா அப்படியே மணல் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பயமே இல்லைங்க. குழந்தைங்க நல்லா சேஃப்டியா விளையாடலாம். எங்க ஐயா குட்டி குழந்தைங்க விளையாடுறது மட்டும் இல்லாம ஒரு 6, 7 வயசு குழந்தைங்க விளையாடுற சறுக்குலலாம் ஏறி விளையாண்டாருங்க. இவர் 2 வயசுக்குள்ள சறுக்குல விளையாண்டது இல்லாம அந்த பெரிய சறுக்குல தாங்க ரொம்ப நேரம் விளையாண்டாரு. ஊஞ்சல்லாம் இருந்தது. உட்கார வச்சு பார்த்தேன். ஒரே ஓட்டமா சறுக்கு ஓடியாந்துட்டாரு. அவருக்கு சறுக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த சறுக்கு தாவி ஓடியாந்துட்டாருங்க. இது நல்லா ரவுண்டு மாரி குழாய் வழியா தாண்டி வந்து நல்லா வளைஞ்சு வளைஞ்சு சறுக்குற மாரி இருந்ததுங்க. சூப்பரா ஒரு மாரி கம்பி கம்பியா இருந்து அதுவும் சுத்துற மாரி இருந்ததுங்க. எல்லாத்துலயுமே சறுக்குனாருங்க. அப்படி தண்ணிய பார்த்தோன்னா தண்ணிக்கிட்ட ஓடுனாருங்க. தண்ணிலாம் நல்லா சுத்தமா இருந்ததுங்க. நல்லா 5 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்க தான் அது போட்டிங் போணும்னாங்க. நல்லா 4 பக்கமுமே ஆட்கள் சேஃப்டியா நிக்காங்கங்க. நல்லா பாதுகாப்புக்கு எல்லாம் சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. இதுக்கெல்லாம் தனி காசுங்க. ரூ. 50 கட்டணும். இதுக்கு கார் ரேசிங்கு, பிள்ளைங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தனித்தனி காசு ரூ. 50. இல்லை பார்க்குக்கு என்ட்ரன்ஸு ரூபா வந்து ரூ. 50. இந்த ஊஞ்சல், சறுக்கு இதெல்லாம் ஃப்ரீ. இந்த மாதிரி போட்டிருக்குதுலாம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்லங்க. அதனால் கட்டணம் உண்டுங்க. நான் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காரலான்ட்டு உட்காந்துருந்தேன். எங்கே அவர் உட்கார விடுவாரா? உடனே சறுக்கு ஓடியாந்துட்டாரு. நானும் அவர் கூடயே ரன்னிங் ஓடினேன். சரி நம்ம உடம்பு கொஞ்சம் வெயிட் குறையும்ல அப்படின்னு. நானும் வெயிட் குறையிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கங்க. வெயிட் குறையலைங்க. குறையவே மாட்டேங்குது. விடிஞ்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் வெயிட்டு குறைய மாட்டேங்குதுங்க. வெயிட் குறையிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கங்க. நான் ட்ரை பண்ணுறேன். பேரன் பாருங்க. சறுக்கை விட்டு நகலவே மாட்டேன்ட்டாருங்க. நானும் அடுத்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இழுத்து பார்த்தேன், முடியலை. நல்ல பெரிய டிவி வச்சுருந்தாங்கங்க. நல்ல சினிமா பாட்டு நல்ல பிஜிஎம்மோட ஓடிக்கிட்டு இருந்தது. பேரண்ட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணாங்க. கார் ரேசிங்கை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஒரு இது. போன தடவை வந்திருக்கும்போது அவங்க அப்பா கூட கார் ரேசிங் போனால் இந்த தடவை அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். தம்பி நம்ம அடுத்த தடவை அப்பா கூட வந்து கார் ரேசிங் போகலான்னு அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். திரும்பவும் சறுக்க பார்த்தா ஓடினார். அந்த நடுவில் உள்ளது அப்படியே ஒரு மாதிரி பால் மாதிரி உருண்டுக்கிட்டே வந்தது.
அதில் அழகாக வந்தான். நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா வந்தது அதில் ஏறினா. இது பெரிய பிள்ளைங்க ஒரு 7-8 வயசு பிள்ளைங்க ஏறுற சறுக்கில் எவ்வளோ அழகாக ஏறுறான் பாருங்க. துளி பயம் இல்லை. பெரிய பிள்ளைங்க ஏறுறதுல அவன் அதுவும் ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்து கரெக்டாக ஏறாமல் ஒரு படி முன்னாடி ஏறினாங்க. அழகா வளைஞ்சு நெளிஞ்சு ஓடியாந்தாரு. அவரை விட வேகமாக நான் ஓடி போய் நின்னேன். 6 மணிக்கு போனோங்க. 8 மணி வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. கடைசியில் ட்ரெயினில் ஏறி ட்ரெயின் அந்த பார்க் ஃபுல்லாமே சுற்றி வந்து வெளியே விடுறாங்க. இதுக்கு 50 ரூபா தனியாக கட்டணுங்க. எங்களுக்கு ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக எப்படி பொழுது போச்சுன்னே தெரில. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.